தற்போதைக்கு தமிழக அரசியல் அடுத்த கட்ட பரபரப்புக்கு தயாராகிட்டு வருதுன்னு சொல்லலாம். ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரணா இல்லையான்றதை நேரடியா சொல்லாட்டியும் போருக்கு தயாராகுங்கன்னு சொல்லி ரசிகர்கள் மத்தியில பேசி முடிச்சிருக்காரு. அவர் பேசி முடிச்சிருக்கும் போது சமீபத்தில் அவரோட அண்ணனா யார் அவரு அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சத்யநாராயண ராவ் கெய்க்வாட் அவர் பெங்களூர்ல ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரஜினிக்கு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்ப இருந்தோ இருக்குது. நிறைய நலத்திட்டங்கள் இருந்தும் அது மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. ஊழல் அப்படின்றது தமிழக அரசியல வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்குன்ற ஒரு வருத்தம் இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ நெருங்கிய நண்பர்கள், குடும்பத்தினர் இவங்க கிட்டலாம் நிறைய ஆலோசனை செஞ்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு ரசிகர்களை சந்திச்சுட்டு சீக்கிரமா ஒரு கட்சி துவங்கிறதுக்கான அறிவிப்பு வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முன்னாடி என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, ஒரு ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ரஜினியோட புதிய கட்சி மலரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே ஜூலையிலேயே இதுக்கான வேலைகள் முடிவடைந்து அந்த ஒரு அறிவிப்பு வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்குள்ள இன்னும் எவ்வளோ ரசிகர்களை சந்திக்க முடியுமோ அவ்வளோ பேர்த்தையும் சந்திக்கிறதுக்கு ரஜினி தயாராக இருக்கார் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் முக்கிய பிரமுகர்கள் பல பேர் ரஜினிகாந்த் அவர்களை இப்போதைக்கு சந்திச்சுட்டு வராங்க சார். தமிழக அரசியலில் முக்கிய பிரமுகர்களுக்கு இல்லாத இடமா யார் பார்த்துருக்காங்கன்னா, முதல்ல தமிழருவி மணியன் முன்னாடி பாஜக பிளஸ் முக்கிய திராவிட கட்சிகளை ஒருங்கிணைக்கிறதுக்கு இவர் படாத பாடுபட்டாப்ல. இப்போ ரஜினி அரசியல்ல வர்ற ஒரு நேரத்துல தமிழருவி மணியன் உள்ள வந்திருக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா கருதப்படுது. இதுக்கு மேல தமிழக அரசியல்ல அவருக்கு முக்கிய இடம் இருக்கும் அப்படின்னு தெரியுது. அடுத்தது ஜெயலலிதா அவர்கள் இறந்த உடனே கட்சியை விட்டே வெளில வந்த ஆனந்த்ராஜ் அவர்கள் புதுச்சேரியில போட்டியிட்டு அவர் தோத்து போயிருந்தார். இருந்தாலும் ஜெயலலிதாவோட நம்பிக்கைக்கு பாத்திரமா ஆனந்த்ராஜ் அவர்கள் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு அவரு ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சுட்டு வெளில வரும்போது, அண்ணன் ரஜினிக்கு எப்பவுமே என் மேல ஒரு தனி அன்பு இருக்கு, அந்த ஒரு அன்பு அடிப்படையில் சந்திக்க வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சீக்கிரமே அவர் கட்சியில் இணையறதுக்கான அறிவிப்பும் வெளில வரலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒருத்தர்னு சொல்லலாம், தமாக கட்சியோட இளைஞரணி பிரமுகர் யுவராஜ். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியோட இளைஞரணி தலைவராக இருக்கிறார் இவர். அவங்க கட்சி தலைவர் ஜி.கே. வாசனோட அனுமதியோட தான் ரஜினிகாந்தை சந்திச்சுட்டு போயிருக்கார். ஸோ கட்சியை ஆரம்பிக்கல அப்படின்னாலும் கூட்டணிக்கான ஆயத்தங்கள் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் சார். உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா 1,50,000 பேர் வரைக்கும் வேலை நீக்கத்தில் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு பத்திரிகைகளே சொல்கிறாங்க. இப்போ ஹெச்ஆருக்கு எந்த பவருமே கிடையாது. ஐடி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மேலே என்ன சொல்கிறாங்களோ, டாப் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அவங்க அப்படியே நடக்கிறது. போன மாதம் நான் பெஸ்ட் எம்ப்ளாயர்னு அவார்டு வாங்கினேன் எம்ப்ளாயின்னு. ஆனால் இந்த மாதம் என்னை நீங்கள் அண்டர் பெர்ஃபார்மரு, நீங்கள் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லி நீங்கள் ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க.